அக்கா என்ன பண்றீங்க? காது ஒரு மாதிரி பண்ணுது அதான். அக்கா அத காட்டிங்கங்க. ம். அடேப்பா! ஏதோ குளிச்சுட்டு வந்தா காது அந்த ஈரத்தை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆமா. சும்மா அரிக்கிற மாதிரி இருக்குதுன்னு இத போய் யாருன்னா யூஸ் பண்ணுவாங்களா? வேற என்ன இத பண்ணுவாங்க? யூஸ் பண்ணீங்கன்னா இஎன்டி டாக்டர் கிட்ட தான் போக வேண்டியதா ஆயிடும். அப்படியா? ஆமாக்கா. சரி. அக்கா ம். அப்படி காது அரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆ. இப்படி விரலால மூக்க பிடிச்சுக்கிட்டு ம். பலூன் ஊதுற மாதிரி வாயை மூடிட்டு ம். அப்படின்னு ஒரு 2, 3 வாட்டி செய்யுங்க. சரி. செஞ்சு பாருங்க. இது பார்க்கலாம். ஆமா, ரிலாக்ஸா இருக்குதே. ஆமாக்கா. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த அரிக்கிறதே இல்லாம ஆயிடும். இந்த துவாரங்கள் கொஞ்சம் விரிவடைஞ்சோன்னா அந்த அரிக்கிறதே தெரியாம ஆயிடும். அக்கா எனக்கு இந்த செவின்னு சொன்ன உடனே நம்ம தேவன் எவ்வளவு நல்லவருக்கா. நம்மளோட விண்ணப்பத்திற்கெல்லாம் எப்படி செவி சாய்த்து கேட்கிறாருல்ல. ஆமா கீதா, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்கக்கா. சில பேர் ஜெபங்கள் கேட்கப்படாம இருக்குது, அதுக்கு என்ன அர்த்தம்? அக்கா நீதிமொழிகள் 28 அதிகாரம் 9 சொல்லி இருக்குது. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது அப்படின்னு போடப்பட்டிருக்குக்கா. இந்த வேத வார்த்தைய வாசிக்கவும் செய்யணும், இத காதால கேட்கவும் செய்யணும், இதன்படி வாழவும் செய்யணும். அப்பதான் நம்மளுடைய விண்ணப்பத்திற்கெல்லாம் ஜெபத்திற்கெல்லாம் அவர் செவி சாய்த்து கேட்டு அதன்படியே செய்வார்க்கா. என்ன ஜனங்களே, நீங்க இந்த டிப்ஸையும் யூஸ் பண்ணுங்க. அதே போல வேத வார்த்தைய அனுதினமும் வாசிக்கிறதும், இந்த வேத வார்த்தைக்கு சம்பந்தப்பட்ட நல்ல மெசேஜஸ் எல்லாம் காது கொடுத்து கேளுங்க, அதன்படி வாழுங்க. God bless you all.